உமாபதி சிவாச்சாரியருடைய வரலாற்றை சிந்திக்கும் பொழுது பொதுவாக அவர் தில்லைவாழ் அந்தணர்களே ஒருவர் என்கின்ற செய்தி பரவலாக தெரியும். அதோடு கூட அவர் மறைஞான சம்பந்தரிடத்து தொடர்படும் பொழுது அவர் பட்டக்கட்டையில் பகற்குருடு ஏகுது காணீர் என்று சொல்லி அவரை ஆற்றுப்படுத்தினார் என்கின்ற செய்தி தெரியும். அதுக்கு பிறகு அவர் பெற்றான் ஜாம்பான் என்பவருக்கு முத்தி கொடுத்தார் இறைவனுடைய ஆக்னிப்படி என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இதுதான் பொதுவாக அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வரலாறு. இந்த உமாபதி சிவம் தன்னுடைய வரலாற்றை தெரிவிக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் இவற்றெல்லாம் தெரிவிக்கக்கூடிய இடங்களாக, அதாவது அகச்சான்று என்று சொல்லுகின்றோம். குறிப்பிட்ட அன்பர் அவருடைய வாழ்வியில நடந்த விஷயங்களை தன் வாக்கிலேயே வைத்து காட்டுவதற்கு அகச்சான்று என்று பெயர். ஞானசம்பந்த பெருமானை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர் அம்பிகையினுடைய திருமுலைப்பாலை பருகினார், சுவாமி அம்பாள் நேரடியாக பிரத்யட்சமா வந்து அவருக்கு கருணை கொடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இது சேக்கடார் சுவாமிகள் புராணத்தில் சொல்கிறார்கள். ஆனால் இதை ஞானசம்பந்த பெருமான் எங்க சொல்லுகிறார்? அது போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுற தாழ்மனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததுன்னு சொல்லி அந்த பதிகத்துல சொல்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமான். இவ்வாறு அவருடைய சரித்திரத்தை அவரே சொல்லுவது என்பதற்கு அல்லது நிகழ்ந்த ஒரு அற்புதத்திற்கு சான்று அவர்களே காட்டுவது, இதற்கு அகச்சான்று என்று பெயர். அவைகளே உமாபதி சிவாச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த முதல் ஆதாரம். அது நேரடியா உமாபதி சிவமே தன்னை பற்றி தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்று பார்த்தோமானால் அது நமக்கு அவருடைய சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், மொத்தம் நமக்கு 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதுல இந்த சித்தாந்த அட்டகம் அதுல 8 நூல்களை நமக்கு உமாபதி சிவமே அருளி செய்திருக்கிறார். அந்த 8 நூல்கள்ல சங்கற்ப நிராகரணம் என்கின்ற நூலும் சிவப்பிரகாசம் என்கின்ற நூல், இதுதான் பிரதானமான நூல். இந்த 8 நூல்கள்ல பிரதானமானது இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூல். இந்த சிவப்பிரகாசத்தினுடைய பரபக்கம் தான் சங்கற்ப நிராகரணம். இதை பத்தி வகுப்புல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படி சித்தியாருக்கு பரபக்கம் சுபக்கம் இருக்கிறதோ அதே மாதிரி சிவப்பிரகாசத்தினுடைய பரபக்க பகுதி தான் சங்கற்ப நிராகரணம். அதாவது ரெண்டுமே ஒரே நூல் தான், வெவ்வேறு பகுதி. ஆனா ஏன் வெவ்வேறு நூலாக இருக்கு இன்றைக்குன்னா, நடை வேற வேற. சங்கற்ப நிராகரணத்துடைய நடை வேற, சிவப்பிரகாசத்துடைய நடை வேற. இது விருத்தமாக இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகருடை வெண்பா இந்த மாதிரி ஆசிரியப்பா இந்த மாதிரி நடையில அது அமைந்திருக்கு. ஆனா சித்தியார பார்த்தீங்கன்னா பரபக்கம் சுபக்கம். சுபக்கம் பரபக்கம் அப்படின்னா என்னன்னா, சுபக்ஷம் பக்ஷம்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கு 2 பக்கம், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது மாதிரி, அதான் ஸ்வபக்ஷம் பரபக்ஷம்ங்கிறது மாதிரி நம்மளை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய சைவ சமயத்தினுடைய கருத்துக்கள் இதனுடைய அடிப்படைகளை பத்தி எல்லாம் பேசுவது சுபக்ஷம் என்று சொல்லுகின்றோம். பரபக்ஷம்னா வெளி ஆள்கள், யாரெல்லாம் சைவ சமயத்துக்கு விரோதமானவர்கள் அவர்களை பத்தி தெரிந்து கொள்வதுக்கு பரபக்ஷம்னு பேர். அப்படி சித்தியார்ல புறப்புற சமயத்தையும் புறச்சமயத்தையும் சித்தியார் ஆசிரியர் மறுத்து காண்பிப்பார். சிவப்பிரகாசத்தினுடைய பரபக்கமாகிய சங்கற்ப நிராகரணத்துல அகச்சமயத்தார், அதாவது சைவாகமங்களை ஏற்றுக்கொண்டும் சுத்தாத்வைதம் என்று மேகண்ட தேவநாயனார் காட்டிய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பத்தி இந்த சங்கற்ப நிராகரணத்துல மறுத்து காண்பிக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். இந்த சங்கற்ப நிராகரணத்தை பத்தி பேசும் பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவ நூலாக, உண்மையில் நடந்த ஒரு சரித்திரத்தை இடம் கொண்டதாக இந்த நூல் அமர்ந்திருக்கிறது. அதாவது 7-200 அடுத்து 1000 வாழ்நற்சகனம் மறுவா நிற்ப பொற்பொது மலிந்த அற்புதன் ஆணி 6ஆம் உழவிற் பொத்தேர் ஆலயத்து ஏறா அறுவர் நிறையில் இருப்ப என்று இதை பத்தி பேசுகிறார். அதாவது சங்கற்ப நிராகரணம் என்பது மொத்தம் அதுல 7 பேரை அங்கு நிராகரணம் செய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஐக்கியவாதிகள், சிவசங்கராந்தவாதிகள், பாஷாணவாதிகள், வேதவாதிகள், சிவாத்வைதவாதிகள், ஈஸ்வர அவிகாரவாதிகள், சைவவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு 7-8 பேரை அதுல வரிசையாக மறுக்கிறோம். அந்த 7 பேரும் எங்கு இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலிவாகன ஆண்டு 1235 அப்பதான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லுகிறார் உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய சங்கற்ப நிராகரணத்துல. இந்த சாலிவாகன சகாப்தம்னா என்னன்னா, சாலிவாகனன் என்கின்ற ஒரு வடநாட்டு அரசன் விக்ரமாதித்யன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை வெற்றி கொண்ட அந்த ஆண்டத்தான் நாம சாலிவாகன சகாப்தம் என்று சொல்லுகின்றோம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிபி 78ஆம் ஆண்டு.
அதுதான் அப்போ நடந்திருக்கு. அதனால இன்றைக்கு இப்போ சாலிவாகன சகாப்தம் இப்போ என்னைக்கு நடக்குது, இன்னைக்கு இந்த இந்த ஆண்டு எந்த சாலிவாகன சகாப்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2026 நடக்குதுன்னா +78 சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுக்குரிய சாலிவாகன சகாப்தம் கிடைக்கும். இப்போ திருவள்ளுவர் ஆண்டுல தமிழ்நாட்டு கேலண்டர் இருக்கும். 32 வருஷம், கிபி 30 என்னமோ கிமு 30 என்னமோ சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆண்டு கணக்குல 30 பிளஸ் பண்ணிக்கணும். இதுதான் அந்த கணக்கு. அவர் சொல்லிக்கிறாங்கல்ல, இப்ப கலைஞர் ஆண்டு அப்படின்னு ஒரு வருஷம் அவர் பிறந்ததுல இருந்து ஒரு வருஷ கணக்கு மாதிரி இந்த சாலிவாகன சகாப்தம்ங்கிறது மாதிரி அந்த ராஜா விக்ரமாதித்தனை வெற்றி கொண்ட அந்த ஆண்டிலிருந்து அந்த கணக்கு தொடங்குகிறது. அதன் அடிப்படையில சாலிவாகன சகாப்தம் 1235 என்று சொல்லுகின்றார். 7×200 அடுத்த 1000, 7×35 200 அடுத்த 1000னா 1235. அப்ப சாலிவாகன சகாப்தத்துல 1235வது ஆண்டு. அது கிபி கணக்குல என்ன வருதுன்னா 1313வது வருடம். கிபி 1313வது வருடம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பாக இந்த சங்கற்பதாகரணம் கூறக்கூடிய சம்பவம் நிகழ்ந்ததாக நம்முடைய உமாயசிவம் சொல்கிறார்கள். 7×200 அடுத்த 1000 வாழும் நற்சகனம். சகனம்ங்கிறது சாலிவாகன சகாப்தம். மறுவா நிற்ப அந்த ஆண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வருடத்துல ஆணி மாதம் நம்முடைய நடராஜ சுவாமிக்கு ஆணி திருமஞ்சனம் உற்சவம் நடக்குது. அதை சொல்லுகின்றார். அதாவது கிபி 1313வது வருஷம் நடந்த ஆணி திருமஞ்சன உற்சவம் அன்னைக்கு 6ஆம் திருவிழா. முதல் நாள் 5ஆம் திருவிழா அன்னைக்கு சகோபுரம் நடந்திருக்கும். மறுநாள் 6ஆம் திருவிழா அன்னைக்கு அந்த தேர் மண்டபத்துல நடராஜா தேர்ல ஏறுவார் இல்லையா, அந்த தேர் மண்டபத்துல இந்த 6-7 பேரும் அமர்ந்து சமயவாதம் செய்கின்றார்கள் என்று சொல்கிறார். பொற்போது மலிந்த அற்புதன் ஆணி 6ஆம் விழவில் பொத்தேர் ஆலயத்து ஏறா அறுவர் நிறையில் இருப்ப என்று சொல்லி 6 பேர் அங்க நிறைனா சபையில இருக்கிறாங்க. ஒவ்வொருவரா அவருடைய கருத்துக்களை சொல்லி வந்து அது அடுத்தவன் மறுத்து நிறைவில சைவவாதம் மறுக்கப்பட்டு, சைவவாதம் என்பது நம்முடைய சைவம் இல்லை, அதுல ஒரு கருத்து இருக்கு, அந்த சைவவாதத்தை மறுத்து சரி அப்போ உண்மையான சமயம் தான் எது என்று சொல்கிறீர்கள் பார்த்தீங்கன்னா, வெண்ணயம் பதிதிகள் மெய்கண்டான் ஒருவன் கைகண்ட யோகம்னார். அந்த மெய்கண்டானுடைய அருளை பெற்ற ஒருவராகிய மறைஞான சம்பந்தர் தன்னுடைய ஆச்சாரியனை சொல்லுகின்றார். அவர் அருள் செய்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலை படித்தீங்கன்னா, அதாவது ஆச்சாரியன் அந்த சிவப்பிரகாசத்தை இவரு கொடுத்தார், அதை இவர் நூலா பண்ணியிருக்கார் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றார். அதை சிவப்பிரகாசத்தை படித்தோமானால் எது உண்மை சமயம் என்று தெரியும் என்று சொல்லி அந்த சங்கற்பதாகரணத்துல நிறைவு பகுதியில இது சொல்லப்படுகிறது. இந்த 7×200 அடுத்த 1000ங்கிறது தொடக்க பகுதியில வருகிறது. நிறைவுல இந்த சங்கற்பதாகரணமானது சிவப்பிரகாசத்தை படிச்சா உண்மை சமயம் என்பது எது என்று தெரியும் என்பதை சங்கற்பதாகரணத்தையும் சிவப்பிரகாசத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணிட்டு சுவாமி நிறைவு பண்ணுகிறார்கள். இந்த பகுதி தான் நம்முடைய உமாய சிவாச்சாரியுடைய காலம் என்ன என்பதை காட்டுவதற்கு அவருடைய வாக்குல இடம்பெற்றக்கூடிய அகச்சான்று. அடுத்தது இவர் காலத்தை பத்தின விஷயம். அடுத்து இவருடைய சம்பிரதாயம் என்ன, இவர் எந்த குருமரபுல தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார், எந்த குருமரபுக்கு இவர் ஆட்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவருடைய சிவப்பிரகாசத்துல உள்ள ஒரு 3 பாடல்கள் இங்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. அவர் கைலாய பரம்பரையில தன்னை ஒரு சிஷ்யனாக இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கைலாய பரம்பரை என்பது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அது அகச்சந்தானம் புறச்சந்தானம் என்று இருக்கிறது. அது அவர் தான் முதல்ல சொல்லுகின்றார். தேவர் பிரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி அவர்கணத்து ஓர் செல்வர் பாரிப்பாவிய சத்தியஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியாம் வெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளான் மாறா விரவு புகழ் அருணந்தி வரலார் செல்வத் தாவிலருள் மறைஞான சம்பந்தர் இவரை சந்தானத்தை எமையாளம் தன்மையோரேன்னு சொல்லி இந்த சந்தானம், இந்த எந்த சந்தானத்துல அவர் இருக்கிறார் என்பதை காட்டு. ஒரு தில்லைவாழந்தராக இருந்தாலும் கூட தில்லைவாழந்தர்கள் நேரடியான ஆகம பூசை இல்லை, வைதிக முறையில நடராஜ பூஜை பண்ணக்கூடிய மறையவர்கள். ஆனாலும் கூட இவர் இந்த சந்தான பரம்பரையில தன்னை இணைத்துக் கொண்டிருப்பதாக அவர் காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. அவருடைய கொள்கை என்ன என்பதை இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுவதற்காக இந்த ஆச்சாரிய பரம்பரை எடுத்து காண்பிக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்களுமே பார்த்தீங்கன்னா கைலாய பரம்பரையில தான் வருவாங்க. அதாவது திருமந்திரத்துல திருமல தேவநாயனார் சொல்லுகிறார், நந்திகள் 4 வியாக்கிரமர் பதஞ்சலி மன்று தொழுத பதஞ்சலி சிவயோக மாமுனிவர் என்னோடும் என்மர் என்று சொல்லி 8 பேர் நந்தி பெருமான் பாடம் கேட்டதாக சொல்லுகிறார். அந்த 8 பேர்ல
ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். அந்த 8 பேர்ல சனத்குமாரர், சனகாதி முனிவர்கள் 4 பேர், அதுல சனத்குமாரர், அதுல வியாக்கிரபாதர், பதஞ்சலி இருக்கிறாங்க. அப்ப தில்லைவாழந்தர்கள் வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவரிடத்தை தான் தங்களுடைய தத்துவ விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அதனால தில்லைவாழந்தர்கள் நேரடியாக கைலாய பரம்பரை இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் இந்த சனத்குமாரர் வழியில வந்திருக்கக்கூடிய மெய்கண்ட சந்தானத்தை தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரையாக இங்கே குறிப்பது ஞான பரம்பரை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு ஆச்சாரியரும் 2 சந்தானத்தை உற்பத்தி பண்றாங்க. ஞான பரம்பரை ஒன்று, கிரியா பரம்பரை ஒன்று. இது முத்தி நிச்சய மாபாடியத்துல தர்மியாதனத்தினுடைய வெள்ளியம்பலமான சுவாமிகள் இது என்னென்ன பரம்பரைங்கிறத சொல்கிறார்கள். ஞான பரம்பரை என்ன, கிரியா பரம்பரை. இப்ப சனத்குமாரர்னா அவருக்கு கீழே ஒரு ஞான பரம்பரை உண்டாயிருக்கும், ஒரு கிரியா பூர்வமான பரம்பரை உண்டாயிருக்கும். சனகர்னா அவருக்கு கீழே ஒரு ஞான பரம்பரை, ஒரு கிரியா பரம்பரை. சனந்தனர்னா அவருக்கு கீழே இப்படி 4 பேரும் கீழே. அதே மாதிரி வியாக்கிரபாதருக்கு கீழே ஞான பரம்பரை ஒன்று, கிரியாபூர்வமான ஒரு பரம்பரை உண்டு. பதஞ்சலி கீழே ஞானபாதம், கிரியாபாதம். இப்படி திருமூலருக்கு கீழே ஞானபாதம், கிரியாபாதம். இப்படி 8, 2, 16 சந்தானங்கள் இப்படி பாரத தேசம் முழுக பரவி இருந்ததாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுல இன்றைக்கு மிகவும் சிறப்புற்று விளங்கி தோன்றுவது இந்த மெய்கண்ட சந்தானம், மெய்கண்ட தேவனாருடைய பரம்பரை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே நிறைய பரம்பரைகள் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம பெரிய புராணத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பெரிய புராணத்துல வேதனரை தடைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழியன்னு சொல்லுகின்றார். ஞானசம்பந்தருடைய அவதார நோக்கமே இந்த பரம்பரைகளை எல்லாம் வலுப்படுத்துவதற்காக என்பதை சாமி சேக்கரார் காண்பிக்கிறார். இப்போ ஏன் இந்த பரம்பரைனா அதை நம்ம சித்தியார்ல திரும்ப சொல்றாரு. ஆச்சாரியனாக இறைவன் தோன்றி உபதேசம் பண்ணலன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது என்பதனால சுவாமி பரம்பரை சந்தானமாகத்தான் சிவஞான போதத்தை கொடுப்பார். இத ஆரணன் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணர் முதலாய் உள்ள சுடர்நரர் நாகர்கெல்லாம் சேரடி ஒரு சந்தான செய்தியும் சென்றிடாவேன்னு சொல்லுகின்றார். அவர்களே இந்த ஆச்சாரியனாகிய உமாய் சிவம் இவர் தன்னுடைய சந்தானம் என்னன்னு சொல்கிறார். அதாவது குரு பரம்பரை என்னங்கிறத தேவர்புரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி அவர் கணத்தோர் செல்வர். அவர் கணத்து ஒரு செல்வர்னு இப்ப சொல்லப்பட்டதாக 8 பேர். அதுல ஒரு செல்வர் சனத்குமார முனிவர். அவர்கிட்ட இருந்து உபதேசம் கேட்டவர் பாரில் பாவிய சத்தியஞான தரிசனிகள், அவருடைய அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள். இது வரைக்கும் தேவ பரம்பரை. அதுக்கப்புறம் இவங்க இன்றைக்கும் வாழ்றாங்க. ஏன்னா தேவ பரம்பரைங்கிறதுனால இன்னைக்கு கையிலையில் இருப்பாங்கன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் மெய்கண்டார் சேதன பெருமாள், அவருடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரிடத்து பெண்ணாகடத்துல உபதேசம் செய்து பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய ஆச்சாரியனாகிய சத்திய ஞான தரிசனிங்கிறத மெய்கண்டான் என்று தமிழ்படுத்தி தீக்ஷா நாமம் வைத்து விட்டு போனார். அந்த மெய்கண்டாருக்கு கீழே 49 சீடர்கள். அவர்கள தலைமை சான்றவர் அருணந்தி. அதான் சொன்னார், அருணந்தி வரலாறுன்னு சொல்கிறார். அருண சிவாச்சாரியருக்கு கீழே நிறைய சீடர்கள். அதுல ஒருவர் மறைஞான சம்பந்தர். இந்த மறைஞான சம்பந்தருக்கு கீழே எத்தனையோ பேர் சீடர்கள். அதுல ஒருவர் இந்த உமாபதி சிவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் விளங்கக்கூடிய முக்கியமான சைவ ஆதீனங்கள்ல தருமபுர ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட வேளாக்குறிச்சி ஆதீனம் முதலான எல்லா ஆதீனங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உமாபதி சிவம் தான் தாத்தாவாக விளங்குகிறார். உமாபதி சிவத்தினுடைய சீடர்ல சித்தர் சிவபிரகாசர், அவருக்கு கீழே நமச்சிவாய தேசிகர், அவங்க உற்பத்தி பண்ணதுதான் திருவாவடுதுறை ஆதீனம். உமாபதி சிவத்தினுடைய பரம்பரையில வந்த அருள் நமச்சிவாய தேசிகர், காழி கங்கை மெய்கண்டார், காழி சிற்றம்பல நாடிகள், பழுதைக்கட்டி சம்பந்த முனிவர், சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர், செட்டித்திரு ஞானப்பிரகாசர், கமலை ஞானப்பிரகாசர், முருஞான சம்பந்தர். இப்படி வருவது தர்மியாதனத்தினுடைய பரம்பரை. இதுதான் தர்மியாதனம். இந்த உமாபதி சிவத்துக்கிட்டே இருந்து அதாவது நந்தி பெருமாண்டு சிவபெருமாண்டு அந்த உபதேசம் உமாபதி சிவம் மூலமாக நமக்கு குருஞான சம்பந்தரிடத்து வந்து குருஞான சம்பந்தர் மூலமாக இன்றைக்கு 27ஆம் மகாசன்னிதானம் வரைக்கும் நீட்டித்திருக்கிறது. இதுதான் இந்த உமாபதி சிவத்துடைய அனுகிரகம் நமக்கு. அதனால நமக்கு எல்லாருக்குமே தாத்தாவுக்கெல்லாம் பாட்டன் பூட்டுன்னு சொல்ற பாருங்க, அந்த நிலையில இந்த பெருமகனார் விளங்குகின்றார். அதனால இந்த சந்தானத்து எமையாளும் தன்மையோரே என்று தன்னை அடையாளம் காட்டுகிறார். பொதுவாக நாம யார் என்பதை நாம் அறிமுகம் செய்து கொள்ளும் போது நம்முடைய ஆச்சாரியனை சொல்லி அறிமுகம் செய்து கொள்வதுதான் ஒரு நல்ல சிவ பக்தனுக்கு உரிய லட்சணம். முதல்ல நான் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுல எனக்கு இந்த பேர் இருக்குங்கிறது அது ஒன்றும் பெருசு கிடையாது. என்னுடைய ஆச்சாரியன் யார், இன்னாருடைய சீடன் நான், இன்னாருடைய சிஷ்யன் நான் அப்படின்னு சொல்லுவதுதான் பெருமை இருக்கிறது. அவன்கிட்ட தான் பக்குவம் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் முதல்ல அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது தன்னுடைய குரு பரம்பரையை சொல்லுகின்றார் பெருமகனார்.
அடுத்தது தன்னுடைய ஆச்சாரியன் யாருங்கிற சொல்லும் பொழுது மறைஞான சம்பந்தருங்கிறத பதிவு பண்ணுகிறார். பார்த்திகழ வளர் சாமவேத மல்க பராசர முனி மரபு பையில ஞான சார்புதர வந்தருளி யமையாண்ட சைவ சிகாமணி மருத தலைவன் அந்தன் கார்மரபு பொழில்புடை சூழ் மதின் மீதே மதியும் கடவாமி நெடுங்கொடியின் தரந்தகையும் கடந்து சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பான் சொல்லி குறிப்பாக மறைஞான சம்பந்தரை தனியே எடுத்து ஓதுகிறார். அதற்கு காரணம் என்னன்னா, இவர் தான் தன்னை இந்த ஆச்சாரிய பரம்பரையில இணைத்து கொண்டிருக்கிறவர் என்பதனால அப்படி மறைஞான சம்பந்தர் சிறப்பாக காண்பிக்கிறார். இதற்கு பிறகு இன்னொரு பாடல்ல மெய்கண்டார் செய்த நூல் சிவஞான போதம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சிவபிரகாசம் இருக்கு என்பதை காட்டுகிறார். தெரித்த குரு முதல்வர் என்று சொல்லுகிறார். அதை ஒரு நிமிஷம் ஐயா நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். கண்டிப்பா கொஞ்சம் குறிச்சு வச்சுக்க, பிறகு நம்ம பேசுவோம் நிச்சயமாக. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்றவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்திலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து அருத்தினால் உரைப்பன் வளர் விருத்தம் நூறு ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் என்றே அப்படின்னு சிவபிரகாசத்தை அவர் எப்படி செய்தாருங்கும் பொழுது திரும்பவும் மெய்கண்ட தேவநாயனாருடைய நூலையும் அருணதி சிவாச்சார நூலையும் காட்டுகின்றார். அந்த நூலை தழுவிதான் இவர் நூல் பண்ணியிருக்கிறார். அதோடு கூட சில விஷயங்கள் சேர்த்திருக்கிறார். அது கருத்தில் உரை திருவருள். சில விஷயம் நமக்கு புதுசா விளங்கும் சாஸ்திரம் படிக்கும் பொழுது, அது திருவருள் காரணம் என்ற அடிப்படையில அவர் சொல்லுகிறார். அப்புறம் ஆகமத்துல கூடுதலாக சேர்க்க வேண்டிய விஷயங்களை எடுத்து சேர்த்து கருத்துரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து அருத்தினால் உரைப்பனோட விருத்தம் நூறு ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் என்று சொல்லி தன்னை பத்தின விஷயங்களை இப்படிதான் தெரிவித்திருக்கிறார் அகச்சான்றாக நம்முடைய உமாவிசிவம். இதுதான் நமக்கு நேரடியாக அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சான்றுகள். இதனைத் தொடர்ந்து இன்னும் இவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நமக்கு கிடைக்கக்கூடிய 2 நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானாச்சாரியர் சங்கிரகம் என்று ஒரு நூல் இருக்கு. இதுதான் பொதுவாக இன்றைக்கு சந்தான ஆச்சாரியர்கள்னா நமக்கு அவங்கள பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சான்றுகளுக்கெல்லாம் கதைகளுக்கெல்லாம் உள்ள சான்று இந்த நூல் தான். சந்தானாச்சாரியர் சங்கிரகம் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டொன்னு புலவர் புராணம் என்றது. இது வண்ணச்சிரவம் தண்டபாணி சுவாமிகள் பாடியது. இதுல நிறைய தமிழ்நாட்டில் உள்ள புலவர்கள் பற்றின விஷயங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு கதையா தெரியக்கூடிய அத்தனையுமே அதுதான் மூல ஆதாரமாக அந்த புலவர் புராணம் என்கிற நூல் தான் இருக்குது. அடுத்தது குஞ்சிதாங்கிறிஸ்தவம் என்று உமாவிசிவமே பாடி இருக்கக்கூடிய ஒரு வடமொழி துதி நூல் அது. இந்த 3 நூல்களும் நமக்கு அடுத்ததாக உமாவதி சிவம் பற்றிய செய்திகளை தெரிவிக்கிறது. இதுல பொதுவாக சந்தானாச்சாரியார் புராண சங்கிரகம் என்கின்ற நூலில் தான் மெய்கண்டாருடைய சரித்திரமும் இன்னைக்கு நமக்கு தெரியக்கூடிய மெய்கண்டார் சரித்திரம். அவர் சுவேதவன பெருமாளாக வந்தது, அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு கயிறு சாத்தி பார்த்த அருண சிவாச்சாரியார் திருவெங்காட்டுக்கு போக சொன்னது, இதெல்லாம் அந்த சந்தானாச்சாரியார் புராண சங்கிரகத்திலையும் புலவர் புராணத்திலையும் தான் கிடைக்குது. அதற்கு பிறகு அவர் என்ன நூல் செய்தார் என்பதை 2 நூல்களும் சொல்கின்றன. கொடிப்பாட்டு நூலருளி குளவு சிவப்பிரகாசம் கொள் வினாப்பா ஒடிப்பாட்டு மருட்பயனோடு உண்மை நெறி விளக்கம் உளமுய்க்கும் தூது படைப்போற்றி பகரொடைப்பா சங்கற்ப நிராகரணம் பதிகக்கோவை புடைத்தோற்று பதிகக்கோவை சேக்கிழார் புராணம் அன்பர் புராணச்சாரம் என்று இதுல உமாவிசிவம் செய்த நூல்களாக புலவர் புராணம் காட்டக்கூடியது. இதுல கொடிப்பாட்டுங்கிறது கொடிக்கவி நமக்கு தெரியும். சிவப்பிரகாசம் இதைதான் பத்தி பேசிட்டு இருக்கோம். வினாப்பாங்கிறது வினாவென்பா. ஒடிப்பாட்டு மருட்பயன் அப்படிங்கிறது திருவருட்பயணம் குறிக்குது. உண்மை நெறி விளக்கம். அடுத்து உளமைக்கும் தூதுங்கிறது நெஞ்சு விடு தூது. போற்றி பகருடை சங்கற்ப நிராகரணம். இதெல்லாம் இப்ப நாம பரவலாக படிக்கக்கூடிய சித்தாந்த அட்டகத்தில் உள்ள நூல்கள். இதனைத் தொடர்ந்து அவர் செய்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நூல்கள்ல பதிகக்கோவை என்ற ஒரு நூல், அப்புறம் சேக்கிழார் புராணம், அப்புறம் திருமுறைக்கண்ட புராணம், அப்புறம் திருத்தொண்டர் புராண சாரம், இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறதாக இன்றைக்கு வழங்குகிறது நூல்கள். இது இல்லாம அவர் செய்ததாக புலவர் புராணம் சொல்லக்கூடிய கீழே சொன்ன பாட்டு சந்தானாச்சாரியார் புராண சங்கிரகம்ங்கிற நூல்ல கிடைக்கிறது. அதாவது இதுல இருந்து நான் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். அது புராணம் பெருசா இருக்குது, சரித்திரங்கள்லாம் புராணத்துல விரிவாக நமக்கு தெரிஞ்ச கதை தான். அவர் சரித்திரம் என்னங்கிறது நமக்கு தெரியுமே. பட்டக்கட்டையில் பகற்குருடைய காணீர் என்று அவர் ஆட்கொள்ளப்பட்டார். அப்புறம் பாவு கஞ்சியை கையில வழிஞ்சது, ஆச்சாரியன்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டார். அப்புறம் பெட்ரான் ஜாமனுக்கு முத்தி கொடுத்தார், முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்து காண்பிச்சார். இந்த சரித்திரம் எல்லாம் பொதுவாக அனைவருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். இவற்றை விரிப்பது தான் இந்த 2 புராணங்களுமே. ஒன்று புலவர் புராணம், இன்னொன்று சந்தானாச்சாரிய சங்கிரகம்.
நமக்கு இன்றைக்கு இதுல தெரிந்து கொள்வது புதுசாக பார்த்தீங்கன்னா, இந்த அவர் செய்த நூல்கள்னு 2 நூல்களும் சொல்வது இங்க புலவர் புராணம் என்ன சொல்லுதுன்னா, கோயில் மான்மியமும் சேக்கிழார் புகழும் குளிர் திருமுறை பெருங்கதையும் பாயிரத்தெழில்சேர் புராணமாம் செய்து பழுதில் சித்தாந்த நூல் 14 ஆயினவற்றுள் சிவப்பிரகாசம் அருட்பயன் முதல் 4 வாயினால் இயற்றி சைவ தேசிகனாம் மாட்சியும் பெற்றனன்றே அப்படின்னு அவரை பத்தி பேசுகிறது புலவர் புராணம். இந்த 2 பாட்டு அந்த புராணம் நமக்கு முக்கியமா இதுல கிடைக்கக்கூடிய தகவல். இதுல கோயில் மான்மியம்ங்கிறது சிதம்பரத்தினுடைய புராணம். சிதம்பரத்து தல புராணம் சுவாமி மகாசிவம் பாடியிருக்கிறாங்க. அப்புறம் திருமுறைக்கண்ட புராணம் என்று இன்றைக்கு வழங்கக்கூடிய நூல் அவர் பாடியதாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் சேக்கிழார் புராணம், அதுவும் அவர் பாடிய நூலாக இங்கே காட்டப்படுகிறது. இது இல்லாம 14 சாஸ்திரங்கள்ல 8 சித்தாந்த சாஸ்திரம், அது சிவப்பிரகாசம் அருட்பயன் முதல் 4 சொல்லி 8 சொல்லுகின்றார். இதையெல்லாம் செய்து சைவ தேசிகன் என்று சைவ சமயத்திற்குரிய ஆச்சாரியனாகவும் விளங்குகின்றார் என்பதையும் இங்க காட்டியிருக்கிறார். இது இந்த புலவர் புராணத்தில் வரக்கூடிய செய்திங்க. இதற்கு அடுத்தது நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சரித்திரமாக உமாபதி சிவம் பத்தி நாம முக்கியமாக நமக்கு இதுவரைக்கும் தெரியாத பல விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய பகுதியில வருகிறது. அது குஞ்சிதாங்கிறிஸ்தவம் என்கின்ற நூல்ல அதை பத்தின செய்தி விரிவாக வருகிறது. அந்த குஞ்சிதாங்கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்பாக ஐயா கை உயர்த்தினார். அவர்கிட்ட என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு நம்ம அதுக்குள்ள போகலாம். சொல்லுங்க ஐயா பாலசுப்ரமணியா.